ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒகேனக்கல் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் கொடுவா மீன் 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் செக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். அதோட சின்ன வெங்காயமும் 1 பெரிய வெங்காயமும் 3 பெரிய பல்லு பூண்டு 3 தக்காளி கட் பண்ணாமல் போட்டு தேவையான அளவுக்கு புளியை போட்டு இப்போ நாம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம். இதெல்லாம் வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, அடுத்து நம்ம 4-5 இலை கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துப்போம். அப்புறம் நாம் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதை ஸ்லிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கி எடுத்துட்ட பிறகு இதை நம்ம கொஞ்சம் ஃபைனலாக துரி வச்சுருக்க தேங்காவை கொஞ்சம் சேர்த்துப்போம். தேங்காய் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற விட்டு அரைச்சி வச்சுப்போம். அடுத்து அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் செக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். அடுத்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயமும் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஃபைனலாக வெந்தயமும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நாம் இது ஃபைனலாக கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டு குழம்பு சுண்டி வரும்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கல அந்த மீன் எடுத்து நல்லா போட்டு கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் மேலே தூவிக்குவோம். இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இந்த மீன் குழம்பு நைட்டு இட்லிக்காக தான் செஞ்சுருக்கேன். ராத்திரி நேரம் சூப்பராக இருக்கும். திறந்து பார்ப்போமா? வாவ், சூப்பருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து நாம் என்ன சமையல் செய்யணுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.